பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைச்சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தை 12. தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த புதிய நாளிலே எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்க, அதிகாலையிலே எங்களை எழுப்பி உமது திரு பாதத்தில் அமர்ந்து உமது திருமுகத்தை பார்க்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு மனிதனுக்கும் தூயதொரு இதயத்தையும் பரிசுத்த வல்லமையையும் கொடுத்து பரிசுத்த சிந்தையோடு நடக்க வேண்டும் என்பதற்காக நீரே கடந்து வந்து ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்துவதற்காகவும் பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு மனிதரும் உம்மை தேடி வந்து உமக்கு நன்றி பலி செலுத்தக்கூடிய வேளையிலே அவர்கள் எல்லோரையும் மெய்யாகவே நீர் ஆசீர்வதிக்கின்றீர். நீர் அவர்களை பலப்படுத்தி ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ அவர்களுக்கு உதவி செய்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழவும், என் ஆண்டவரை போல் இருக்கவும், என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யவும், மகிழ்ச்சியோடு நடக்கவும் நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்கின்றீர். நாங்கள் அமைதியை இழந்த நேரத்திலே விண்ணக அமைதியை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்திருக்கின்றீர். ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றீர். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உமது குரலுக்கு செவி கொடுக்க எங்களுடைய மன கண்களை திறந்திடுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய நாவிலே உமது வார்த்தைகளை வைத்து எங்களுக்கு உமது ஆற்றலை தந்துவிட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் காலையிலே எழுந்திருப்பதும் உமது கிருபை என்பதை அறிந்து இருக்கின்றோம். இரவு நேரத்தில் நாங்கள் படுக்கைக்குள் கடந்து செல்லும் பொழுது எவ்வளவோ பாவங்களை சுமந்து செல்கிறோம் சுவாமி. ஆனாலும் எங்கள் மீது இரக்கம் கொண்டு அதிகாலையிலே எங்களை எழுப்பி மீண்டும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை உமது வழியில் நடத்துகின்றீர். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, எங்கள் மீது மனம் இறங்குவீராக. எங்களை உமது மகனாக மகளாக மாற்றி எப்பொழுதும் எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களுடைய பாவங்களை உணர்ந்து வந்திருக்கின்றோம், எங்களுடைய குற்றத்தை உணர்ந்து வந்திருக்கின்றோம். மற்றவர்களுக்கு எதிராக செயல்பட்ட அனைத்து செயல்களையும் நினைத்து மனம் வருந்தி வந்திருக்கின்றோம். எவ்வளவோ பேரை பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோம். எங்களுடைய சொற்களினாலும் செயல்களினாலும் இந்த காலகட்டங்களிலே நாங்கள் மொபைலை பயன்படுத்தி அநேக மக்களை நாங்கள் பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோம், சோதனை விழ வைத்திருக்கின்றோம், அநேக பேரை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம், காயப்படுத்தி இருக்கின்றோம், குற்றப்படுத்தி இருக்கின்றோம். அந்த தருணங்களுக்காக இதோ மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. உமது கல்வாரி இரத்தம், உமது பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படுவதாக. இந்த நாளிலே நீர் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்திட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, வல்லமைமிக்க தெய்வமே, எங்களுக்கு பலத்தை மாற்றலையும் தரக்கூடிய அன்பு தகப்பனே, இதோ உம்மை தேடி பாவங்கள் நிறைந்த இதயத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக. என் ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த வல்லமையும் பலனும் கடந்து வர வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இயேசுவே, உமது வல்லமையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஒருவேளை தகுதியற்றவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கலாம். எசையா 1:18 சொன்னதுபடி, வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார்
சொல்லுகிறார் ஆண்டவர், உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்து இருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் என்று. ஆம் தகப்பனே, எங்களுடைய பாவங்கள் கரும் சிவப்பாய் சிவந்திருந்தாலும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நீர் வெண்மை நிறமாக மாற்றுகின்றீர், பஞ்சை போல் மாற்றுகின்றீர். நாங்கள் விசுவசிக்கின்றோம், உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே. ஏனென்றால் நீரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் முடித்து தந்தையினுடைய வலப்போக்கு பக்கத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீரே சுவாமி. நீரே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர், நீ பல்வேறு இனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று. ஆம் தகப்பனே, இந்த நாளிலே கடன் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ, பேங்கில் வாங்கிய கடத்தை அடைக்க முடியவில்லையே, இஎம்ஐயில் வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லையே, வட்டிக்கு பணம் வாங்கிய சூழ்நிலையில் நாங்கள் இந்த நேரத்திலே சோர்ந்து போய் இருக்கின்றோம். அதை கொடுக்க முடியாதபடி வேதனையோடும் கஷ்டத்தோடும் அவமானத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். வீடு கட்டுவதற்கு கடனுக்கு மேல் கடன், பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு கடனுக்கு மேல் கடன், பிள்ளைகளுடைய படிப்பிற்காக கடன், நோய் நொடிகளில் இருந்து வெளியிலே வருவதற்காக கடன் வாங்கி ஆண்டவரே, இந்த நாளிலே எப்படி வாழ என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது திரு சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி. இந்த உலகத்தை படைத்தது நீர், மனிதர்களை உருவாக்கியது நீர். ஆனால் எங்களுடைய பேராசை நிமித்தம் இந்த நாளிலே கடனாளியாக இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு ஒரு வழியை திறந்திடுவீராக. ஆண்டவரே, ஒரு வழியை காண்பிக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன். அப்பொழுதுதான் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியிலே வந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் சுவாமி. நீர் கொடுத்த இந்த வாழ்க்கை ஒரு முறை என்பதை உணர்ந்து இருக்கின்றோம். இந்த ஒரு முறை வாழ்க்கையிலும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ, என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த மகிழ்ச்சியை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் இந்த நாளிலே மகிழ்ச்சியை இழந்து போய் சந்தோஷத்தை இழந்து போய் திடமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். எஸ்ஐயா 35:4 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார், அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என்று. ஆம் தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுடைய எதிரிகளை மன்னித்து அவர்களையும் இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எவ்வளவோ மக்கள் எங்களுக்கு எதிராக எழுந்த பொழுதும் அவர்களுடைய கரங்களில் இருந்து எங்களை தப்புவித்து இருக்கின்றீர். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மனம் திரும்பிய ஆண்டவரோடு கூட இருப்பார்களாக. இந்த நாளிலும் தகப்பனே, யாரெல்லாம் கடல் தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்களோ, அனுதினம் வருமானத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். என் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. மாசு மறுவற்ற இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைந்து என் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நோய்களில் இருந்து வெளியிலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு இருக்கிறார்களோ, ஐசியூவில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே விபத்தினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ, உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கிறார்களோ, அவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். என் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் இந்த நாளிலே அவர்கள் மீது ஊற்றப்படும்படியாகவும் ஒவ்வொருவரும் கழுவப்பட்டு இந்த நாளிலே தூய்மை அடைந்து குணமாக்கும் வல்லமை நாள் என் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவை, வேளாங்கண்ணி அன்னையை, அமலோற்ப தாயை, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, இந்த நாளிலே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. நாங்கள் இந்த உலகத்திலே உமது மகன் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்களும் வாழவும் அதற்குரிய மனநிலையும் பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.